டேய் ஒயிட் அண்ட் ஒயிட் தடியா உனதாண்டா ஒத்துக்கு வந்து வரியாடா என்ன என்னன்னு ஒரு சின்ன பையன் வந்து உங்களை தடியாங்கறா ஒத்துக்கிட்டு வர்றாங்கறா பேத்தலமா பேசாம இருக்கீங்க. ஹே गाइस இது கிரேசி ஃபேக்ட்ஸ் தமிழ். இன்னைக்கு வீடியோல உங்களை சிரிக்க வைக்கக்கூடிய ரேண்டமான ஃபன்னி வீடியோஸ் தான் பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்னடா ஒருத்தரும் இடம் கொடுக்க மாட்டீங்க, இது சரிப்பட்டு வராது. நம்ம வேலையை காட்ட வேண்டியதான். கண்ணாயிரம் அந்த போர்வையேடு நீங்களாம் உட்காந்து தாண்டா வரீங்க, நான் படுத்துட்டே வருவேன்டா ஸ்லீப்பர் கோச்சாட்டம். ஐயோ அம்மா சுத்தமா என்னாச்சு என்ன ஒண்ணாச்சு போங்கடா. நீங்க நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போல ஃபன்னான வீடியோஸ்லாம் நீங்க அடிக்கடி பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது எந்த நாடுன்னு தெரியல, ஆனா அந்த நாட்டு ராணுவ வீரர்கள் அவங்களோட சுதந்திர தினத்தப்போ ராணுவ அதிகாரிகள் பிரதமர் மக்கள் முன்னாடிலாம் அவங்களோட வீர தீர செயல்களை செஞ்சு காமிப்பாங்க. அப்படி இந்த பீங்கான் ஜாடியை நாங்க உடைச்சு காட்டுறோம்னு சொல்லி இவங்க பண்ண காமெடி இருக்கு. சுத்தி சுத்தி அடிப்பா இந்த சுமார் மஞ்சு குமார். என்னடா இது இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க உடையவே மாட்டேங்குது. ஐயோ மானம் போச்சே, திருப்பி உடைச்சாகணுமே. இப்ப பாருங்கடா. டேய் எங்கடா வாங்குனீங்க இந்த ஜாடியை? இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க உடையவே மாட்டேங்குது. ஐயோ உடைக்கலாம் வேற அசிங்கமா போயிடுமே. அட போங்கடா, ஜாடி உடையாது, என் கால் தான் உடையும் போல. மாப்பிள்ள நீ உடைச்சதெல்லாம் போதும், எட்டவா நான் உடைக்கிறானா இப்ப பாடுறா. இதுக்கு மேல கால் சரிப்பட்டு வராது, கையாலே உடைக்க வேண்டியதான். ஐயோ இந்த அவசப்படுறானே. என்ன என்ன எழவியாது. ஐயோ எங்க இருந்தே பிடிச்ச இவனுங்களே. மாப்பிள்ள அவ்வளவுதான், இன்னைக்கு நம்மள அசிங்க அசிங்கமா கேட்க போறானுங்க. ஏயா நாளைக்கு நம்ம நாட்டுக்கு பிரச்சனைனா இவனுங்க தான் காப்பாத்த போறவனுங்களா? நம்ம நாட்டு மானத்தையே வாங்கிட்டானுங்களே. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். மனநல காப்பாத்துலாம் போனீங்கன்னா எந்நேரமும் வாட்ச் அவுட்டா இருங்க, இல்லனா இப்படிதான் பொடரிலே விழும். அந்த அடியில கதி கேளிட்டு நானு. சிசிடிவி கேமராக்கு மாற்றா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச இந்த ஹவுஸ் ஓனர் அதான் 1க்கு 3 நாய் வச்சிருக்கோமே, இதையே சிசிடிவி கேமரா யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டு காம்பவுண்ட் சுவர்ல நாயோட மூஞ்சி மட்டும் போற மாதிரி 3 ஓட்டையை போட்டு அதை அழகா சிமெண்ட் பூசி பெயிண்ட் அடிச்சிடுறாரு. எதுக்கு இப்படி எல்லாம் பண்றாரு பார்த்தா இந்த 3 நாய்களும் ரோட்ல போறவங்கள இந்த ஓட்ட மூலியமா கண்காணிக்குமா. பாத்துமா நீ ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்க கேப்ல பூனை பாலை குடிச்சிட்டு போகுது. இந்த ஜனங்களை பயமுறுத்தணும்னா அப்பப்ப மர்டர் பண்ணணும், இல்ல பால் குடிக்கணும். குடிடா நல்லா குடி. எப்படி எல்லாம் பிளான போடுறானுங்க பாரு. அப்படிதான் மெதுவா அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணுங்க, அப்படியே மெதுவா. மாப்பிள்ள என் ஆளு லவ்க்கு ஓகே சொல்லிட்டா போடு, இன்னைக்கு ஃபுல் ஜாலி மூடு தான். ஒரு ப்ராடக்ட் விக்க மார்க்கெட்டிங் பண்ணலாம், ஆனா எல்லாமே ஒரு அளவு தான். அதுக்குன்னு இந்த ஃபேனை விக்க இப்படி அம்மா பண்ணுவீங்க? உங்க வீட்ல ஒரே புழுக்கம் வேர்வையா இருக்கா? இந்த ஃபேனை வாங்கி வச்சீங்கன்னா உங்க வேர்வை மட்டும் இல்ல நீங்களே பறந்து போயிடுவீங்க. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க இப்படி ஆக்ட் பண்ற. பழகி பார் பாசம் புரியும், பகைத்து பார் ரோசம் தெரியும். அடங்கப்பா இது உலகமாக நடிப்புடா சாமி. டேய் ஒயிட் அண்ட் ஒயிட் தடியா உனதாண்டா ஒத்துக்கு வந்து வரியாடா என்ன என்னன்னு ஒரு சின்ன பையன் வந்து உங்களை தடியாங்கறா ஒத்துக்கிட்டு வர்றாங்கறா பேத்தலமா பேசாம இருக்கீங்க. நிறைய வீடுகள்ல ஒரே ஒரு டாய்லெட் தான் வச்சிருப்பாங்க. ஒரே நேரத்துல வீட்டுல இருக்க எல்லாருக்கும் கக்கா வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்காக தான் வெளிநாட்டுக்காரனுங்க மூளையை கசக்கி புழிஞ்சு யோசிச்சு இப்படி ஒரு டாய்லெட் உருவாக்கி இருக்கானுங்க. இதுல ஒரே சமயத்துல 3 பேரு ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் உட்காந்து கக்கா போய்க்கலாம். அது அழகா சறுக்கிக்கிட்டே போய் கீழே விழுந்துரும். ஆனா ஒண்ணு, கக்காவோ சுச்சாவோ போகும்போது மத்தவங்க மேல தெறிக்க விட்டுறாதீங்க. நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போனோம். எவனோ ஒரு தற்குறி தமிழ கொலையா கொண்டு வச்சிருக்கான். அவனோட கடை போர்ட பாத்தீங்கன்னா ஐயனார் ஸ்வீட் ஸ்டால். ஓ ஐயனார் ஸ்வீட் ஸ்டாலா? கரம் 1 கிலோ 170 ரூபா. டேய் அது காரம்டா. இது கூட பரவாயில்லைங்க, சென்டர்ல எழுதிருக்கான் பாருங்க, ஹோல்சேல் கடைக்கு ஹோல்சேல் கடையா.
டேய் என்னடா வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்குள்ள ஹேண்ட் ஷவரை புடிச்சு தண்ணி அடிக்கிற மாதிரி பானிபூரியில பானியை ஊத்திட்டு இருக்கீங்க? ஓகே गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது போல ஃபன்னான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு ஃபன்னான வீடியோவில் சந்திப்போம். ஓகே பை. அவ்வளவுதான்.